ஏற்கனவே திங்கட்கிழமை என்னோட மானிய கோரிக்கை இருக்குது, அதில் நான் பேசலான் இருந்தேன். இருந்தாலும் நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்கின்ற வகையில் ஏறத்தாழ 7500 கோடி ரூபாயை வருகின்ற ஆண்டுகளில் 16,000 வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஆக அந்த வகையில் ஏற்கனவே 2497 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3603 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. அதை சார்ந்து சுற்றுச்சுவராக இருந்தாலும், கழிவறைகளாக இருந்தாலும், ஆய்வகங்களாக இருந்தாலும் இவெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு 3601 வகுப்பறைகள் கட்டுகின்ற பணி மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிதியாண்டிலும் தனியாக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த கேள்விகளை கேட்கிறார்கள் இது சார்ந்து அவர்களுக்கு உடனடியாக அது கட்டித் தருகின்ற பணியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 68 மாண்புமிகு உறுப்பினர் விபி சண்முகா கேள்வி இருக்கா? சண்முகா கேட்டு முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ஒட்டப்பிடார சட்டமன்ற தொகுதியில் வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், அதே போன்று செக்காரக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், அதே மாதிரி தரவைக்குளத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் புதியதாக கட்டடங்களை அமைத்துக் கொடுக்குமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்ன பதில்தான் பேரவைத் தலைவர்களே, கண்டிப்பாக அது கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 68 மாண்புமிகு உறுப்பினர் விபி நாகைமாலி மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் அவர்கள் தமிழ்நாட்டிலே பணியாற்றக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவிகள் வழங்கப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் 20/6/2024 வரை 2660 வெளிமாநில தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்துள்ள வெளிமாநில தொழிலாளர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, விபத்து உதவித்தொகை, விபத்து மரணம், இயற்கை மரணம், ஈமச்சடங்கு உதவித்தொகை போன்ற உதவிகள் வழங்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.